ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 5-6 பல் பூண்டு, இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெங்காயம் தக்காளியும் சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப நல்லா வதங்கிருச்சு. இது அப்படியே ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வர போறோம். முந்திரி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன், இதையும் நம்ம இப்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் தக்காளியையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். கடாய் சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகினதுக்கு அப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டிருக்கேன். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நாம அரைச்சிட்டு வந்திருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதுல ஊத்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் போடுறேன். நான் 1.5 ஸ்பூன் போடுறேன், நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற முந்திரி பேஸ்ட் இதுல ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணான்னு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப நான் 400 கிராம் பன்னீர் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் உடையாத அளவுக்கு மெதுவா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போறோம். சிம்லயே வச்சு கொதிக்க வைங்க. பட்டர் எல்லாம் மேல பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடும், இறக்கி வச்சுக்கலாம். இப்ப நல்லா பட்டர் எல்லாம் மேல பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கையிலேயே கிரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளவுதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி,
நான் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.